நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுப்பு ட்ராவல் விளாக். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சண்டே. நம்ம பார்த்திங்கன்னா ஈரோடு ஜங்ஷனில் இருக்கோம். ஈரோடு ஜங்ஷனில் இருந்து மேட்டூர் டேம் போகக்கூடிய மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு சண்டே நாள், மே 4ஆம் தேதி. இந்த ட்ராவல் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் கூட்டம் எவ்வளோ இருக்குது, இது எந்த ரூட்டில் போகுது, டிக்கெட் ஃபேர் எவ்வளோ டைம் ஆகுது, எல்லாமே ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். மேட்டூர் டேமுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ண போகிறோம். ஈரோட்டில் இருந்து மேட்டூர் டேம் வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ 4:35 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் 5 மணிக்கு. நமக்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்குது. வாங்க டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 56103 மேட்டூர் பேசஞ்சர் 5 மணிக்கு புறப்படுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 டிபார்ட் ஆக போகுது. இன்றைக்கி நாம் மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸுக்கு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 25 ரூபாங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் 2 ட்ரெயின் நிற்கிது. ஒன்று மேட்டூர் டேம் போகக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயின், இன்னொன்று ஈரோட்டிலேருந்து ஜோலார்பேட்டை போகக்கூடிய ஜோலார்பேட்டை பேசஞ்சருங்க. ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் நிற்கிது. காட்டுற பாருங்க. இது பாருங்கள், ஈரோடு டு ஜோலார்பேட்டை போகிற ட்ரெயின். அது மேட்டூர் டேம் போகிற ட்ரெயின். நம்ம அப்படி போய் ஏறிக்கலாம். டைம் இப்போ 4:40 ஆகுதுங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பெட்டிகள் தான் இருக்குது. இன்ஜினோட சேர்த்து மொத்தம் 6 தான் இருக்குது. வாங்க இன்றைக்கி ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கலாங்க. டைம் இப்போ 4:45 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. நம்ம டீ சாப்பிட்டாச்சு. அப்படியே ஸ்நாக்ஸ் பிஸ்கட்டும் வாங்கிட்டோம், வாட்டர் பாட்டிலும் வாங்கி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் இருந்து 2 ட்ரெயின் புறப்படுது.
ஒன்று வந்து சேலம் ஜோலார்பேட்டை போகக்கூடிய அந்த டைரெக்ஷனில் ஜோலார்பேட்டை பேசஞ்சரும், இந்த பக்கம் சேலம் போகிற ரூட்டில் நம்முடைய மேட்டூர் பேசஞ்சரும் புறப்படுதுங்க. வாங்க அப்படி நம்ம போய் லோகோவை பார்த்துட்டு கோச் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். மேட்டூர் பேசஞ்சரில் மொத்தம் 5 பெட்டிகள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோகோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்டு பெட்டி, அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர் பெட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 பெட்டி இருக்குது. மொத்தம் 5 பெட்டியோட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்மளை இன்னைக்கு ஈரோட்டில் இருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வேக் 7 ஈரோடு லோகோங்க. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பக்கத்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து நாந்தேடு போகக்கூடிய வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. அதான் ட்ரெயின் புறப்பட தயாராக இருக்குது. இன்ஜினுக்கு அடுத்து இருக்கிற பெட்டியிலே ஏறிக்கலாங்க. இதில் ஏறணும்னா தான் நமக்கு இந்த ட்ரெயினோட ஹார்ன் சவுண்டு அந்த ஃபுல் வியூ கிடைக்கும். டைம் இப்போ 4:50 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பெருசாக ஒன்று கூட்டம் இல்லைங்க. மொத்தமே இந்த பெட்டியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. நம்ம இந்த ஃபஸ்ட்டு பெட்டிலே ட்ராவல் பண்ணலாம். போக போக அடுத்தது காவேரி, ஆனங்கூர் இதெல்லாம் பேசஞ்சர் ஏற வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ க்ரௌடு ஏறுது, இந்த ட்ரெயின் எவ்வளோ டிமாண்டாக போகுதா இல்லை காலியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் மொத்தம் ஒரு 5 ட்ரெயினும், அப்புறம் மதியிலேருந்து ஒரு ட்ரெயினும், மொத்தம் 6 ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு முதல்ல நம்ம போகக்கூடிய மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸுங்க. 6 மணிக்கு ஈரோட்டிலேருந்து ஜோலார்பேட்டை போகக்கூடிய ஜோலார்பேட்டை பேசஞ்சர். அப்புறம் 7:15க்கு ஈரோட்டிலேருந்து பாலக்காடு டவுன் போகக்கூடிய அந்த மெமு ட்ரெயினுங்க. அடுத்து 7:50க்கு ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய கோயம்புத்தூர் மெமு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:25க்கு திருச்சி போகக்கூடிய திருச்சி பேசஞ்சர் இருக்குங்க. அப்புறம் மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து செங்கோட்டை போகக்கூடிய செங்கோட்டை பேசஞ்சர் இருக்குது. மொத்தம் ஒரு 6 ட்ரெயின் வந்து ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகுதுங்க பேசஞ்சர் ட்ரெயினாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ட்ரெயின் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த மேட்டூர் டேம் சேர்த்து. அதுபோக பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் மட்டும் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கோங்க. ஈரோடு டு ஜோலார்பேட்டையும் ஈரோடு டு செங்கோட்டையும் ட்ராவல் பண்ணாமல் இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம். மேட்டூர் டேம் போகக்கூடிய இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2010 தயாரிச்ச பெட்டிகள் தாங்க. கொஞ்சம் பழைய பெட்டிகள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தங்க சூப்பராகவே இருக்குது. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரில் ஒரு 10-20 பேர் ஏறினாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ட்ரெயின் மூவ் ஆனோடனே அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாங்க. இந்த ட்ரெயின் எந்த ரூட்டில் போகுது, டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணுது, இந்த ட்ரெயினுக்கு உள்ள டிமாண்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். சார்ஜிங் பாயிண்ட், லைட், ஃபேன் எல்லாமே நீட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஷார்ப்பாக 5 மணிக்கு நாம் ஈரோடு ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். நம்முடைய ஃபஸ்ட்டு ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரி. நம்ம காவேரி ரிவர் தாண்டோடனே காவேரி ஸ்டேஷன் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனங்கூர், அடுத்து சங்ககிரி துர்க்கம், மாவேலிபாளையம், மகுடஞ்சாவடி, வீரபாண்டி ரோடு, சேலம், ஓமலூர், மேச்சேரி இதுதான் நம்ம போகக்கூடிய ரூட்டுங்க. மொத்தம் 99 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷங்க. காலையில் 5 மணினால ஈரோடு ஜங்ஷன் கொஞ்சம் பிஸி கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் தான் ட்ரெயின் அரைவேர் டிபார்ட் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஸ்டேஷன்.
நம்ம ட்ராவலில் ஃபஸ்ட்டு ஹால்ட்டு காவேரி ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 5-6 பேசஞ்சர் இங்கே ஏறுறாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான காவேரிலேருந்து நம்ம மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆனங்கூர் போக போகிறோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு ஹால்ட் வருதுங்க. 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி. சேலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா 6 ஹால்ட் இருக்குது. அந்த 6 ஹால்ட்டுமே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் கவர் ஆயிரும். சேலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போகக்கூடிய தருமபுரி ஒசூர் ரோடு பிடிச்சி ஓமலூர் வரைக்கும் போக போகிறோம். ஓமலூர் வந்து ட்ராக் பிரிஞ்சு மேச்சேரி போய் மேச்சேரியிலேருந்து மெட்ரோ டேம் ரீச் ஆகும் இந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து மற்ற ஊரில் இருந்தோம் மேட்டூரில் தெர்மல் இருக்குங்க. அந்த தெர்மல் பிளானட்டுக்கு நிலக்கரி கொண்டு போகிறதுக்காக போட்ட ட்ராக் தான் இந்த போயிட்டுருக்க நம்ம ட்ராக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் விடலாம் அப்படின்றதுக்காக விட்டுருக்காங்க. 5 மணிக்கு போகிறதுனால இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌட் இல்லைங்க. இதே ஒரு 7 மணிக்கு மேலே இந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருந்தால் நல்ல க்ரௌட் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா சேலம் போகிறதுக்கு தான் இந்த ட்ரெயின் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மக்கள். வாங்க அடுத்து ஆனங்கூர் ஜங்ஷனில் மீட் பண்ணலாம். ஸோ ஜங்ஷனில் ஆனங்கூர் ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். நம்ம ட்ராவலில் 2வது ஹால்ட்டான ஆனங்கூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே ஏறலைங்க. ஆனால் எல்லா ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. சேலம் மட்டும்தான் 3 நிமிஷம் ஹால்ட்டு. மற்ற எல்லா ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷம் தான் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் வந்து ஆன் டைமில் தான் போயிட்டுருக்கு. வெளியே ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. ஏன்னா சரியாக வெளியில் அதில் பார்த்தீங்கன்னா வெளியே எதுவும் காட்ட முடியல. வந்து அடுத்து நம்ம சங்ககிரி துர்க்கம் போக போகிறோங்க. அங்கே வந்து இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மக்கள் இருப்பாங்க. வாங்க அடுத்து நம்ம சங்ககிரி துர்க்கத்தில் மீட் பண்ணலாம். டைம் இப்போ 5:32ங்க. நம்ம சங்ககிரி துர்க்கம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏறுறாங்க. ஒரு 10-15 பேர் மக்கள் ஏறுறாங்க இந்த ரயிலுக்கு. மேக்ஸிமம் சேலம் தான் ஏறுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓமலூர், மேச்சேரி, மெட்ரோ டேம் அதில் எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரில. ஆனால் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸை ஃபுல் பண்ணிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வேக் 7ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் மூவ் ஆகும்போதும் சரிங்க, ஸ்டாப் பண்ணும்போதும் சரி, அந்த ஜர்க் ஆக முடியுங்களா, அந்த ஜர்க்கு சுத்தமாகவே கிடையாது. வேக் 7 வந்து கூட்ஸ் ட்ரெயின் ஃபுல் பண்ணக்கூடிய இன்ஜின் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா பிக்கப் புல்லிங் பவர் அதிகமாக இருக்கும் போல் இந்த வேக் 7க்கு. ட்ரெயின் சூப்பராக மூவ் ஆகுது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடு போகிறாங்க. ஒரு 99, 100 வரைக்கும் ஸ்பீடு போகுது. அடுத்து நம்ம வந்து மாவேலிபாளையம் போக போகிறோம். மாவேலிபாளையத்தில் மீட் பண்ணலாம்.
நாம் மாமொழி பாளையம் ரீச் பண்ணிட்டோங்க. ஸ்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நல்லா பெரிய ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சங்ககிரி நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. இது மாவெளி பாளையம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகுடஞ்சாவடி போக போகிறோம். மகுடஞ்சாவடி ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். நாம் இப்போ மகுடஞ்சாவடி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ரோடு ஸ்டேஷன் போக போகிறோம். வாங்க ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம். மங்களூர்லேருந்து ஹரித்வார் போகக்கூடிய ட்ரெயின் வந்து இங்கே வந்து லூப் லைனில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஸ்பெஷல் ட்ரெயினாக ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மகுடஞ்சாவடி ஸ்டேஷனில் எழுதி வச்சுருக்காங்க. LHP கோச் தான். ட்ரெயின் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிகாலை பொழுதுனால பார்த்தீங்கன்னா நல்லா பனியெல்லாம் பெஞ்சு நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்குங்க. இந்த அதிகாலை வேலையில் சூரிய உதயத்தப்ப ரயிலில் ட்ராவல் பண்ணிவிட்டு இயற்கையை ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அற்புதமான வச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ வீரபாண்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் ஏறுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் தான் போக போகிறோம். ட்ரெயின் வந்து ஆன் டைமில் வந்துட்டுருக்குங்க. டைம் இப்போ 6 மணி ஆகுதுங்க. நம்ம வீரபாண்டி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து புறப்பட்டு போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம சேலம் தான் போக போகிறோம். சேலம் போயிட்டு இந்த ட்ரெயின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் போகுது, எந்த ரூட்டில் போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேலத்தில் பார்க்கலாம். சேலத்தில் நமக்கு 3 நிமிஷம் ஹால்ட் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஹால்ட்டு. இந்த ரூட்லேயே மேஜரான ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா
சேலம் ஜங்ஷன் அங்கே ரீச் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஏர்லியே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ஓரளவுக்கு கூட்டம் ஏறுறாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மேச்சேரி, ஓமலூர், மேச்சேரி டேம், மேட்டூர் டேம் வரைக்கும் போகிறதுக்கான கூட்டங்கள் இங்கே ஏறுறாங்க. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மேட்டூர் டேம் பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினுங்க. ஈரோட்டில் காலையில் 5 மணிக்கு புறப்பட்டு 9 ஹால்ட்டு 99 கிலோமீட்டரை 2 மணி நேரம் 45 நிமிஷத்தில் கவர் பண்ணி மேட்டூர் டேமை காலையில் 7:45க்கு ரீச் பண்ணி கொடுக்கும். இதே ட்ரெயின் மறுமார்க்கத்தில் மேட்டூர் டேம் நைட்டு 7:25க்கு புறப்பட்டு ஈரோட்டுக்கு அதே தூரத்தை, அதே கிலோமீட்டரை, அதே ஹால்ட்டை வந்து கவர் பண்ணி 10:05க்கு ஈரோடு ரீச் பண்ணி கொடுக்குங்க. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங்லாம் கிடையாது. டெடிக்கேட்டடாக ஈரோடு டு மேட்டூர் டேம், மேட்டூர் டேம் டு ஈரோடு போடக்கூடிய இந்த ட்ரெயின் மக்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே இந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருந்தால் இந்த ட்ரெயினுக்கு உண்டான டிமாண்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் இது வந்து 1.5 மட்டும், அதாவது 1 டவுன் மட்டும் போயிட்டு வரதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்க. இதே வந்து ஒரு 2 ட்ரெயின் போகிற மாதிரி காலையில் போயிட்டு மதியானம் வந்துட்டு மதியானம் ஈரோட்லேருந்து புறப்பட்டு போயிட்டு திரும்ப நைட்டு வர மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரெயினுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அடுத்து நம்ம போகக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓமலூர் தான். அடுத்து சேலத்தில் இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஜோலார்பேட்டை, காட்பாடி ரூட் வந்துடுங்க. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து பெங்களூர் போகக்கூடிய தருமபுரி யூஸ் ரூட்டில் நம்ம போக போகிறோம். போயிட்டு ஓமலூர் போக போகிறோம். ஓமலூர் வந்து திரும்ப லெஃப்ட் எடுத்து மேச்சேரி போக போகிறோங்க. மேச்சேரி போயிட்டு மேச்சேரியிலேருந்து மேட்டூர் டேம் போக போகிறோம். வாங்க, நம்ம அடுத்தது ஓமலூர் தான் போக போகிறோம். நம்ம ட்ராவலை கன்டினியூ பண்ணலாம். நீங்கள் ஃபுட் ஆப்ஷன் வேணாலும் இங்கே சேலத்தில் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு 6:10க்கு சேலம் ரீச் ஆகுதுங்க. ஃபுட்டு வேணாலும் இங்கே வாங்கிக்கலாம், இல்லைனா மேட்டூர் டேம் போய் சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு இன்னும் 2 ஹால்ட்டு தான் இருக்குங்க. ஓமலூர், மேச்சேரி, அப்புறம் மேட்டூர் டேம் ரீச் பண்ணிடுவோம்.
ஓமலூர் சந்திப்பு ரயில் நிலையத்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆன் டைம் ட்ரெயின் வந்திருக்கு. இந்த ஓமலூர் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கைத்தறி பட்டு சேலைகள் தயாரிக்கக்கூடிய அந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குங்க. சிந்தாமணியூர்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கு பட்டு சேலையை தயாரிக்கிற இடத்துல நீங்கள் வாங்கலாம். அதுக்கு வந்து இந்த ஓமலூர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓமலூர் வந்தீங்கன்னா ஓமலூர் பக்கம் தான் இந்த சிந்தாமணியூர். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பட்டு சேலைகளுக்கு. நமக்கு இன்னும் ஒரே ஒரு ஹால்ட் தான் இருக்குங்க, மேச்சேரி ரோடு. மேச்சேரி ரோடு ரீச் பண்ணால் அடுத்து நம்ம மேட்டூர் டேம் தான் போக போகிறோம். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து நம்ம மேச்சேரி ரோட்டில் பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த மேட்டூர் டேம் பேசஞ்சர் ட்ரெயினில் 99 கிலோமீட்டரில் நம்ம 70 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம் ஓமலூர் வரைக்கும். அடுத்து இன்னொரு 29 கிலோமீட்டர் தான் இருக்குது மேட்டூர் டேம் போகிறதுக்கு. வாங்க அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். ட்ராவல் சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த இன்ஜின் சவுண்டு பாருங்கள், ஹாரன் சவுண்டு, ட்ராக் சவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ரொம்ப அட்டகாசமான ட்ராவலாக இருக்குது நம்மளுக்கு இந்த மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸில். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஓமலூர்லேருந்து மேச்சேரி ரோடு மேட்டூர் டேம் வரைக்கும் போகுதுங்க. இந்த ரூட்டில் இந்த ஒரு ட்ரெயின் மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, வேறு எந்த ட்ரெயின் கிடையாது. அப்புறம் கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் தான் வருங்க. மேட்டூர் தெர்மல் பிளானட்டுக்கு நிலக்கரி கொண்டு போகக்கூடிய கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் தான் இந்த ரூட்டில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் டெடிக்கேட்டாக ஓடிட்டு இருக்கிற இந்த ஈரோடு மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ரூட்டில் இது இருக்குங்க. நாம் இப்போ 3 நிமிஷம் ஏர்லியாகவே மேச்சேரி ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம மேட்டூர் டேம் தான் போக போகிறோம். இப்போ போகும்போது மேட்டூர் டேம் நமக்கு தெரியுங்க, அந்த மலைகள்லாம் தெரியும். அதை பார்த்துட்டு அப்படியே அழகாக ரசிச்சுட்டு நம்ம மேட்டூர் டேம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் சூப்பராக போய்ட்டுருக்குங்க. ட்ரெயின் வந்து எங்கேயுமே டிலே இல்லை, எல்லாமே ஆன் டைம் வந்துருச்சு. சேலம்லாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்துருச்சு. வாங்க அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி நம்ம மேச்சேரி ரோட்டில் இருந்து மேட்டூர் டேம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் JSW சிமெண்ட் ஃபேக்ட்ரிங்க. இது உள்ளே போகிறதுக்கும் ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க.
நீலகிரியில் மொத்தம் 2 விஷயம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஒன்று வந்து மேச்சேரி தர்பூசணி பழம், இந்த நீர்ப்பழம் சொல்லக்கூடிய தர்பூசணி பழம் ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயில், இதுவும் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. நீங்கள் மேச்சேரி வந்தீங்கன்னா அந்த பத்திரகாளியம்மன் கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ரூட்டு தான் மேட்டூர் தெர்மல் பிளானட்டுக்கு போகக்கூடிய ரூட்டுங்க. அந்த நிலக்கரியெலாம் கொண்டு போகக்கூடிய குட்ஸ் ட்ரெயின் வந்து இந்த ட்ராக் வழியாக தான் போகும். நம்ம ரைட் எடுத்து மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். டைம் இப்போ 7:20 ஆகுதுங்க. 25 நிமிஷம் முன்னாடியே நாம் மேட்டூர் அணையை ரீச் பண்ணிட்டோம். நம்மளை புல் பண்ணிட்டு வந்த வேக் 7 ஆப்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிங்க செம்மையாக ஓட்டிகிட்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து பஸ் மூலியமாகவும் மேட்டூர் வரலாங்க. 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 50 ரூபா டிக்கெட் சார்ஜில் 2 மணி நேரத்துலேயே நம்ம ஈரோட்டில் இருந்து மேட்டூர் டேமுக்கு ரீச் பண்ணலாம் பஸ்ஸில். ஆனால் ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. செம்ம ஒரு அட்டகாசமான ட்ராவலாக இருந்துச்சு. காலையில் டைமில் ஏர்லி மார்னிங்கில் 5 மணிக்கு புறப்பட்டு 7:20 நம்ம மேட்டூர் டேம் ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெயினில் ஏற்கனவே ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 25 ரூபா டிக்கெட் ஃபேரில் 99 கிலோமீட்டர் 9 ஹால்ட்டோட 2 மணி நேரம் 45 நிமிஷம் கவர் பண்ணி கொடுக்குது இந்த ஈரோடு மேட்டூர் டேம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். மேட்டூர் டேமில் பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ட்ராக்குங்க. இதுக்கு மேலே ட்ராக் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் போயிட்டு அப்படியே நம்ம அந்த பிளானட் சொன்னோம் இல்லைங்களா, தெர்மல் பிளானட், அங்கே போய் ஜாயின்ட் ஆயிரும். ரூட் இதுக்கு மேலே கிடையாதுங்க. கடைசி ஸ்டேஷன் தான் இந்த மேட்டூர் டேம் ஸ்டேஷன். அப்படியே இன்ஜின் பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. லோகோவே வேக் 7 28724 சூப்பராக இருக்கிறதுக்கு ஈரோடு லோகோ. ஈரோடு ஜங்ஷன் டு மேட்டூர் டேம் ட்ரெயின் நம்பர் 56103. ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்டேஷன் பாருங்கள், ஒரு குட்டியான ஸ்டேஷன், அழகாக இருக்குது. இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்லாம் படிச்சுட்டு வந்து ட்ரெயினில் இறங்குற மாதிரி காட்டுவாங்க, ஒரு ஸ்டேஷன்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி அட்டகாசமாக இருக்குது. வாங்க ஸ்டேஷன் வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே மக்களே, நாம் சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்தோம். ஈரோட்டில் இருந்து மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸ் மூலிமா மேட்டூர் டேமுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். மேட்டூர் டேமுக்கு வந்துட்டு மேட்டூர் அணையும் மேட்டூர் முனியப்பனையும் அந்த மேட்டூர் அணை பூங்காவையும் பார்க்கலாம். எப்படிங்க, நம்ம நேராக போயிட்டு மேட்டூர் முனியப்பனை பார்த்துட்டு அப்படி மேட்டூர் டேம் அந்த பூங்காவெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோ என் பண்ணலாம். அப்படி போகிறப்ப நம்ம மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பிட்டு அப்படி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க போகலாம். நம்ம மேட்டூர் டேமில் இருந்து மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு டவுன் பஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதில் ஏறிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது தாரமங்கலத்துலேருந்து மேட்டூர் வரக்கூடிய பஸ்ஸு. செம்ம க்ரௌடாக இருக்குது. எல்லாம் நம்ம ட்ரெயினில் வந்து கூட்டம் தான். நம்மளை ஏறி ட்ராவல் பண்ணலாம். மேட்டூர் டேம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நடந்து போனாலும் பஸ் வந்துருச்சு. நம்ம பஸ் ஏறி ட்ராவல் பண்ணலாம். நம்ம பார்த்துட்டு தான் 16 கண் பாலங்க. மேட்டூர் டேம் ஃபுல்லானதுக்கப்புறம் இந்த உபரி நீர்லாம் இந்த வழியாக தான் வெளியேறும். மொத்தம் 16 மதகுகள் இருக்கும். அதுதான் இதுக்கு பேர் 16 கண் பாலம்.
டைம் இப்போ 8 மணி ஆகுதுங்க. நம்ம மேட்டூர் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே சாப்பிட்டு அடுத்து நம்ம மேட்டூர் பார்க்குக்கு போகலாம். மேட்டூர் அணை, மேட்டூர் பார்க், மேட்டூர் முனியப்பன் கோவில் அதெல்லாம் போய் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு பூரி வாங்கியிருக்கோம். 2 பூரி 40 ரூபா. புரோட்டா வாங்கியிருக்கேங்க. 2 புரோட்டா 40 ரூபா. ஓகே மக்களே, நம்ம சாப்பிட்டாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நைனா ஹோட்டல் அங்கே தான் சாப்பிட்டோம். 2 பூரியும் 2 புரோட்டாவும் சாப்பிட்டாங்க. 80 ரூபா மொத்தம் பில்லு. நீங்கள் மேட்டூர் பார்க்கு போய் கூட சாப்பிட்லாம். அங்கே சுமாராக தான் இருக்கும். அதனால் இங்கே பஸ் ஸ்டாண்டில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டாச்சு. வாங்க நம்ம அடுத்தது மேட்டூர் டேம் பார்க்குக்கு போகலாம். ஓகே மக்களே, நாம் மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மேட்டூர் டேமுக்கு டவுன் பஸ் மூலிமா வந்துட்டோங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 6 ரூபா. ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. வந்து இறங்கிட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேட்டூர் முனியப்பன் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படிங்கிறக்க கடை வீதியிலையும் பார்த்துட்டு அப்புறம் டேமுக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நாம் இப்போ மேட்டூர் முனியப்பனை தரிசனம் பண்ண வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே செம்ம வைப்பாக இருக்குங்க. இன்றைக்கி சண்டே வேறு, செம்ம க்ரௌடாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கோழி இருக்கிறது, ஆடு வெட்டுறது, பொங்கல் வைக்கிறது, முனிப்பன் தரிசனம் பண்ணுறதுன்ட்டு செம்ம பிஸியாக இருக்கும் இந்த ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகள் நிறையா இருக்கும். நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடம் இது. இல்லை நம்ம சமைச்சு சாப்பிடல, வெளியே ஆர்டர் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்த நம்ம கடையை பார்த்தீங்க இல்லையா, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனுக்கு குழம்பு வைக்கிறது, ரோஸ்ட் போடுறது, ஒரு மட்டன், சிக்கன் எல்லாம் செய்கிறதுக்கு கிலோ கணக்கில் சார்ஜ் வாங்குவாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோமோ செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பாடு, ரசம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம இங்கே ஆர்டர் கொடுத்து எடுத்து செஞ்சுக்கிட்டு பார்க்குக்குள்ளே போய் சாப்பிடலாம். பார்க்குள்ளே போய் சாப்பிட்றதுக்கு அலோடு இருக்குது. நம்ம ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனாக பார்க்கில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான வியூவாக இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா செம்மையாக வைப் பண்ணலாம். உள்ள சில்ட்ரன்ஸ் பார்க்கெலாம் இருக்குங்க. அப்புறம் பாம்பு பண்ணை, முதல பண்ணை எல்லாமே இருக்குது. உள்ள என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம தரிசனம் முனிப்பன் தரிசனம் பண்ணிவிட்டு பார்க்குக்குள்ளே போகலாம். நல்லா நம்ம மேட்டூர் முனியப்பன் தரிசனம் பண்ணி வச்சுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு கடை வீதியெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய மீன் கடைகள் நிறையா இருக்கும். இங்கே வந்து மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிலோ கணக்கில் செஞ்சு கொடுப்பாங்க. மீன் குழம்பு, ரோஸ்ட்டு இதெல்லாம் போட்டு தந்துடுவாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு, ரசம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ஆர்டர் பேசி சொல்லிட்டோம்னா அவங்களே பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு பார்க்குக்குள்ளே போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க, பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அந்த என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பார்க்குக்குள்ளே போய்ட்டு டேம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். மேட்டூர் அணை டேம் பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர் பர்சனுக்கு, ஒரு நபருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாங்க. கேமரா ஃபோன் கொண்டு போகிறதுக்கு 10 ரூபாங்க. முன்னெல்லாம் இது கிடையாது. 5 ரூபா டிக்கெட் இருந்தது. இப்போ டிக்கெட் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் கேமரா ஃபோனுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 22/6/2024 இந்த டிக்கெட் ரேட்டு அமலுக்கு வந்திருக்குங்க. உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா, கேமரா, மொபைல் 10 ரூபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பவுளவிழா வளைவுன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அங்கே போனோம்னா அதுக்கு டிக்கெட் என்ட்ரி 10 ரூபா. லிஃப்ட்டில் போனால் 30 ரூபா சார்ஜு. இதுதான் வந்து பார்க் உள்ளே போகிற என்ட்ரன்ஸுங்க. இது பாருங்க, இது நம்மளுடைய அசோக சின்னத்தோட சூப்பராக வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ். இதுலேயே தான் நம்ம உள்ளே போக போகிறோம்.
நம்ம சமையல் செஞ்சாலும் சாப்பாடெல்லாம் இது வழியாக எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் சாப்பிட்டு அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். இங்கே ஒரு சண்டே வேறு செம்மையாக க்ரௌடாக இருக்கும். வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். டைம் இப்போ 8:45 ஆகுதுங்க. நம்ம பார்க்கில் என்ட்ரி ஆகிட்டோம். இன்றைக்கி சண்டேனால பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்தே செம்ம க்ரௌடாக இருக்குது. கூட்டம்லாம் நிறையா போய் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பார்க் வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா குடிநீருக்காக திறந்தப்பட இதுங்க. 1000 கனடி திறந்து விட்டுட்ருக்காங்க. அதோட இது இந்த மேட்டூர் டேமானது கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் உற்பத்தி ஆகிற காவிரி நீர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுக்கு வந்து சேருங்க. அங்கேருந்து ஒகேனக்கல், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் வரும். ஒகேனக்கல்லிருந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் டேமுக்கு இந்த காவிரி நீர் வருங்க. இங்கிருந்து பாசன வசதிக்காக இந்த நீர் தேக்கத்தில் நீர் தேக்கி வச்சு காவிரி நீரை தமிழ்நாடு பூரா ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. 120 அடி கொள்ளளவு கொண்ட இந்த மேட்டூர் டேம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க. அது கட்டப்பட்ட அது வரலாறுலாம் உள்ளே போய் சொல்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தமிழ்நாட்டில் தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வரைக்கும் பல மாவட்டங்கள் வந்து இந்த காவிரி நீர் இதில் பாசன வசதி பெறுதுங்க. தஞ்சாவூர் போய் அதுக்கப்புறம் கொள்ளிடம் போயிட்டு நாகப்பட்டினம் போயிட்டு கடலில் வந்து இந்த காவிரி ஆறு மிக்ஸ் ஆகும். ஒரு சூப்பரான ஜீவநதி தான் நம்முடைய காவிரி ரிவருங்க. காவிரி ஆறு அதை தேக்கி வச்சிருக்கிற மேட்டூர் டேமுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். மேட்டூர் அணை இதுதாங்க மேட்டூரோட டேம் ஃபுல். இதுக்கு பின்னாடி தான் நீர்த்தேக்கம் இருக்குது. இங்கே வந்து பவளவேலா கோபுரம் மலைப்பு அப்படின்னு சொல்லி மேலே ஒன்று இருக்குங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாம். தண்ணியும் பார்க்கலாம், இந்த டேம் ஃபுல்லாக பார்க்குள்ளே பார்க்கலாம். நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளை வரவேற்கும் விதமாக 2 பக்கம் 2 யானைகள் இருக்குங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இந்த டைனோசர்ஸ், அப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் நிறையா இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு போனோம்னா இந்த டேம் தண்ணி வருது இல்லையா, அந்த ஏரியாவை பார்க்கலாம். அதே ரைட் சைடு போனோம்னா இந்த சைடு, இந்த பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அப்புறம் முதல பண்ணை, அப்புறம் பாம்பு பண்ணை, இதெல்லாமே இந்த பக்கம் இருக்கும். இதெல்லாமே 10 ரூபா டிக்கெட் என்ட்ரிலேயே நம்ம உள்ள ஃபுல்லாக போய் பார்த்துடலாம். அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கடையும் ஐஸ்கிரீம் கடையும் உள்ளவே இருக்கும். இப்போ சம்மர் சீசன் வேறு, செம்மையாக சேல்ஸ் ஆகும் எல்லாமே. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு போய் அந்த தண்ணி திறந்து விடுறாங்களா அதை பார்த்துட்டு வந்துடலாம். சின்ன குழந்தையிலேருந்து நிறைய தடவை இந்த மேட்டூர் பார்க் வந்திருக்குங்க. ஏகப்பட்ட தடவை வந்திருக்கோம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம குழந்தையா இருக்கும்போது சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நிறைய விளையாடும். இப்போ நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து விளையாடுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடங்க. மேட்டூர் முனியப்பனுக்கு கிடா வெட்டுவாங்க, கோழி இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மேட்டூர் டேமில் பிடிக்கிற மீன், சுற்றி வட்டுறதை பிடிக்கிற மீன் எல்லாமே இங்கே வரும். அதில் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன் டே ஃபுல்லாக அப்படியே ஒரு பிக்னிக் வந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சுற்றுவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே, அதாவது ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த மேட்டூர் டேமை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர், எல்லாம் குழந்தைங்களாம் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. நல்லா இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மேட்டூர் டேமோட அழகு அப்படி ரசிச்சிட்டே வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெயில் காலத்தில் வந்தாலும் நிறைய மரம் இருக்கும். மரத்தில் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கான சேர், டேபிள் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க உள்ள. மேட்டூர் டேமுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் அவைலபிலிட்டி இருக்குங்க. லேடிஸுக்கு தனியாகவும் ஜென்ட்ஸ் தனியாகவும் இருக்குது. இதெல்லாம் சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான். நம்ம எடுத்துகிட்டு வர என்ட்ரி டிக்கெட் 10 ரூபாயிலேயே இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பைக் பார்க்கு, கார் பார்க்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். அங்கே பார்க் பண்ணிட்டு வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாமே இந்த மேட்டூர் டேமோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பார்க் இருக்கும். அந்த பாலத்தை இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அது இருந்துன்னா போய்ட்டு உள்ள ஒரு பார்க் இருக்கும். அதுலேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்கள வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் போக போகிறோம். இதுதான் மேட்டூர் டேமோட 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை. அங்கே தண்ணி திறந்துடுவாங்க, பார்க்க நல்லாயிருக்கும். அதை க்ளோஸ் பண்ணாலும் அங்கே போகிற வழி இல்லை. வாங்க நம்ம ரைட் சைடில் போய்ட்டு அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் அந்த பாம்பு பண்ணை, முதல பண்ணையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படி விசிட் பார்த்துட்டு வருவோம். நீங்கள் ஏற்கனவே மேட்டூர் டேம் வந்துருந்தீங்கன்னா, இந்த பார்க்கில் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணைக்கு உள்ள இந்த படிக்கட்டு இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம மேலே ஏறி போய் டேமோட ஃபுல் வியூ பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. மேலே போய் பார்க்க முடியாது, கீழே தான் பார்க்க முடியும். மேட்டூர் பார்க்கோட கேண்டீன் இருக்குது.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கான டைனிங் டேபிள் செட்டப்புங்க. ஃபுல்லாக ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அந்த பக்கம் ஒரு குடில் மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும். இந்த குடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மரத்துக்கடியில் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலையில் டைம்னால இந்த பார்க்கில் விளையாடுறதுக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இன்னும் டைம் போக போக பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் வந்துடுங்க. இதே லாஸ்ட்டாக நடந்து போனோம்னா அந்த பாம்பு பண்ணை இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல பண்ணை இங்கே இருக்கிறது. அப்புறம் கிளிகளுக்கு கூண்டு முதல பண்ணையில் முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இவ்வளோ சில்ட்ரன்ஸ் பார்க் தான். இங்கேயும் முதலையே காணோம். அங்கே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டில் படுத்துருக்கு பாருங்கள். கேமரா சரியாக தெரியுதான்னு தெரியல. 1 2 ஒரு 3 முதலைங்க இருக்குங்க. சின்ன சின்ன முதலைங்க தான். ஒரு 4 அடி அந்த அளவு ஒரு தேரும். மேட்டூர் டேமில் பாம்பு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஒரு 3 பாம்பு இருக்குது பாருங்கள். 3 4 ஒரு 5 பாம்பு இருக்குங்க. 2 சின்ன பாம்பு இருக்குது, ஒரு 3 பெரிய பாம்பு இருக்குது. டேமில் பார்க்குக்குள்ளே வந்து லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்ண மீன்கள் கட்டண கண்காட்சி இருக்குங்க. இது வந்து உள்ளே போய் பார்க்குறதுக்கு சார்ஜ். இது மட்டும் தான் சார்ஜ், மீதியெல்லாம் சார்ஜ் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் 2 பாம்பு பண்ணை இருக்கும். அது ஒரு பாம்பு பண்ணை, இது ஒரு பாம்பு பண்ணை, இது ஒரு பாம்பு பண்ணை இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா சென்டரில் மரம் விழுந்துருக்கு. இது காற்று வீசி விழுந்து சேர்த்தரில் ஒரு பெரிய மரம். அடா ஒரு காய் மாதிரி தெரியுது. என்ன காய்ன்னு தெரில. சிவன் கோயிலில் இருக்கும் அந்த மாதிரி காய் மாதிரி தெரியுது. கர்னல் WM எல்லிஸ் CIERE ராயல் பொறியாளர், மேட்டூர் அணையின் சிற்பி. இவர் தான் வந்து மேட்டூர் டேமை ஃபுல்லாகவே வடிவமைச்சதுங்க. இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம். மேட்டூர் அணையின் விவரம். 6 காவிரி ஆறுங்க. அணையின் நீளம் பார்த்திங்கன்னா 5300 அடி. அணையின் உயரம் 214 அடி. அணையின் அடிமட்ட அகலம் 171 அடி. நீர்த்தேக்கத்தின் ஆழம் 165 அடி. பயன்படும் நீரின் கொள்ளளவு 93,470 பில்லியன் கன அடி. உச்ச நீர்மட்டம் 120 அடி ப்ளஸ் 790 அடி. அணை கட்டுவதற்கான செலவு அப்போ கட்டும்போது பாருங்கள் 4,80,00,000 ரூபா இருக்குது. அணை கட்டுவதற்கான காலம் 1925 முதல் 1934 வரை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் கட்டியிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் அடுத்தது நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருந்து மேட்டூர் டேம் எக்ஸ்பிரஸ் மூலியமா மேட்டூர் டேம் வந்தோம். அப்புறம் அங்கேருந்து பஸ் மூலியமா மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே டிஃபன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம மேட்டூர் முனியப்பனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்டூர் பூங்கா அதை வந்து பார்த்தோங்க. அது சூப்பராக இருந்துச்சு. காலையில் டைம்லாம் கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருந்தது. ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த மேட்டூரின் சிற்பி WM எல்லிஸ், கர்னல் எல்லிஸ் அவரே பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து ஒரு பஸ் வீடியோ தான் இருக்க போகுதுங்க. மேட்டூரில் இருந்து ஈரோடு வரைக்கும் நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அடுத்து அந்த வீடியோ வரப்போகுது. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக்.